ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி 1 பாட் சன்னா மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது ரோட்டிக்கும் பூரிக்கும் சூப்பராக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கோங்க. கொண்டைக்காளி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். கியூமன், கொரியாண்டர், காஷ்மீரி 3 பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கரை ஏற்றி நெய்யை விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையை போட்டுருங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வேண்டி மூடி வைங்க. நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. மசிஞ்சு வந்த இந்த நேரத்தில் அந்த 3 பவுடரையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அதில் போட்டுட்டு கொண்டைக்கடலை, தண்ணி, உப்பு போட்டு 6 விசிலேருந்து 7 விசில் விட்டுருங்க. ஒரு உருளைக்கிழங்கு வேணால் இதில் போட்டுக்க திக்னஸ் கொடுக்கும். நான் சக்கரவள்ளி கிழங்கு ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கேன். அந்த வேக வச்சது அதை நான் கடைசியாக ஆட் பண்ணிப்பேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி விட்டு 6 விசில் விட்டுருங்க. கார்னிஷிங்க்கு ஆனியன், ஜிஞ்சர், கொரியாண்டர், லெமனை போட்டு டேபிளில் சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சு அதில் ஆட் பண்ணிடுறேன். 1 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டை போட்டுட்டு சன்னா மசாலா, கசூரி மேத்தி, கொத்தமல்லி, அன்னார்தானா, ப்ரௌன் சுகரை போட்டு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். 1 பாட் சன்னா மசாலா ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.